கேட்குறாங்க. சரியா? ஸோ ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ், அந்த 2 நம்பர் தான் வந்து என்னென்னா, இது ஃபஸ்ட்டு நம்பர், இது செகண்ட் நம்பர். அந்த நம்பர் தான் என்னென்னா, அது வந்து 3:4 ரேஷியோவில் இருக்குது. அதாவது 3x × 4x. ஸோ ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்துட்டு 4 அப்படின்னா இந்த 4ன்றது இது ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கும். ஹெச்சிஎஃப்னாலே ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது. அதனால் இதை அப்படியே இதோட மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்படி மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு நம்ம எல்சிஎம் போட்டுக்கலாம். ஸோ இதை மல்டிபிள் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக 4 போடணும். ஸோ இதுக்கு வந்து 3 4s are, இதுக்கு வந்து 4 4s are. ஸோ 3 4s are 12, 4 4s are 16. இதுதான் அந்த ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்கு இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 12, 16. இது ரெண்டு எந்த டேபிளில்? 4 டேபிளில் வருமா? 4 3s are 12, 4 4s are 16. அவ்வளோதான். இப்போ அப்படியே எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி போட்டால் நமக்கு எல்சிஎம் 4 × 3 × 4. 4 3s are 12. 12 × 4 என்னது? 48.